ஹாய் வணக்கம். டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி காலிஃப்ளவர், பட்டாணி, மீல் மேக்கர் போட்டு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகா, ஒரு அரை முடி தேங்காய், ரெண்டு ஸ்பூன் கசகசா, மஞ்சத்தூள், உப்பு, முக்கால் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி வந்துட்டு உடச்சக்கல்ல, தண்ணி, இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மசிச்சு கொண்டு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி நைஸாக இருக்கணும். வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மீடியமான தக்காளி, கருவேப்பிலை, காலிஃப்ளவர் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது, பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் ஆப்ஷனல் தான். குக்கரை வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர், பட்டாணி, மீல் மேக்கர் இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லாவே வதக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த காய்கறிகளோடு சேர்ந்து அதுவும் நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு சரி பார்த்து குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்தால் சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணால் பண்ணலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே பாதி முடிச்சிட்டாங்க.